வி ஆர் த கிரியேட்டர் ஆன் அவர் ஓன் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பயணிக்கிற வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனோ அடுத்தவங்கள பார்த்தோ நம்ம வாழக்கூடாது. ஆனால் அப்படி வாழறத கமெண்ட் அடிப்பாங்க சோ கால்டு சொசைட்டி. எப்படின்னா, நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, அப்படியே கை விட்டுருவாங்க. ரொம்ப நேர்மையாக இருந்தீங்கன்னு வச்சிங்க, அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க நம்மளை. சரி, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சிங்க, நம்மளுடைய உதவிகளையெல்லாம் மறந்துடுவாங்க. மன்னிக்கிற குணம் நம்மகிட்ட நிறைய இருந்ததுன்னு வச்சிங்க, நம்மளை குத்தி குத்தி கிளறி ரணகலமாக்கிடுவாங்க. நம்மளை பணத்தை செலவு பண்ணும்போது நம்மளை பணக்கார புத்தின்னுவாங்க, பணத்திமிரும்பாங்க. எளிமையாக வாழ்ந்தோன்னு வச்சிங்க, ஏளனப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இதுதான் சோ கால்டு சொசைட்டி. என்னோடய நண்பனோட பையன் ஒருத்தன் வாஷிங்டனில் இருக்கான். அவன் 5-6 கோடி எல்லா ஃபெசிலிட்டியும் சேர்த்து வச்சுட்டு 5-6 கோடி ரூபா வச்சுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு தடவை இந்தியாவுக்கு அவன் 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான். இந்தியா வந்தான். அவன் வரும்போது அவனுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க பொழுது. அப்போ தான் என்னையும் கூப்பிட்ருந்தாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் அவன் என்ன பண்ணால், அவன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறவன். அவன் பேசிக்காக சின்ன வயசில் நான் பார்த்தது, பட் அதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர் எனக்கு தெரில. இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு 2-3 ஆட்டோவில் அழைச்சின்னு அங்கே சுற்றி பார்த்துட்டு போயிருக்கான். வழியில் டீ, பன்னு, பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். வீட்டுக்கு வந்தவுடனே எல்லா ரிலேட்டிவ்ஸும் வேணா இவ்வளோ கஞ்ச பிசினாரியாக இருக்கான், ஏதோ வெளிநாட்டில் இருக்கான்றாங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டாங்கன்னு அவனே என்கிட்ட சொன்னான். இந்த மாதிரி சொல்கிறாங்க அங்கிள், நான் என்ன பண்ணுறது, எனக்கு சிம்பிளிசிட்டி பிடிக்குது, நான் ரொம்ப பணத்தை காமிச்சா அதான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்களாம் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னை டீக்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் சொன்னேன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் நீ நம்ம சிம்பிளாக இருக்கணும், அவங்க எதாவது தப்பாக நினைப்பாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அதர் பீப்புள்ஸ்னு ஒன்று இருக்குது. நாம் செய்கிற செயலை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓபிவி, அதர் பீப்புள்ஸ் வியூ. அதனால் நம்ம பேலன்ஸ்டு லைஃப்பாக இருக்கணும். நாம் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் ஆனால் நம்ம உறுதியாக இருக்கணும். நாம் இப்படி தான் வாழணும்னு உறுதியாக இருக்கணும். பட் சொசைட்டியோட மிங்கிள் ஆகும்போது நாம் இப்படி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இல்லைனா நம்மளை ஏதாவது உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க. இதெல்லாம் டோன்ட் பாதர்னு போய்கினே இருக்கணும். அப்போ நாம் நம்மளாக இருக்கணும்.